Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss a topic which is relevant to the upcoming 2025 UPSC prelims. Okay, so topic was Raigad Fort. So Raigad Fort வந்து எதுக்குனால நியூஸ்ல இருந்துச்சு, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது வந்து ஹிஸ்டாரிக்கலா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்கமிங் சைட்ல இருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எதனால நியூஸ்ல வந்து இருக்குது அப்படின்னு. The fort of Raigad is a part of 12 forts nominated for UNESCO World Heritage under the title Maratha Military Landscape of India. ஓகேவா? ஸோ யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் அந்த லிஸ்ட்டுக்கு வந்து 12 ஃபோர்ட்ஸ் வந்து நாமினேட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ஃபோர்ட் தான் இந்த ராய்காட் ஃபோர்ட். ஓகேவா? ஸோ எந்த டாபிக்ல கொடுத்துருக்காங்கன்னா மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா அந்த டாபிக்ல வந்து இந்த 12 ஃபோர்ட்ஸ் வந்து நாமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Among the 12 nominated forts, Raigad is the classic example of Maratha architecture and the best representation of the capital fort on a hill. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட் தான் இந்த ராய்காட் ஃபோர்ட். ஓகேவா? ஸோ அந்த ராய்காட் ஃபோர்ட் வந்து ஹிஸ்டாரிக்கலா எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா இருக்குது அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா, இதுதான் இந்த ராய்காட் ஃபோர்ட்டோட ஒன் ஆஃப் த இமேஜ். ஓகே, ஸோ ராய்காட் இஸ் அ ஹில் ஃபோர்ட். ஓகேவா? இது வந்து ஹில்லில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட் தான். நார்மலாக நம்ம ஃபோர்ட் பார்த்து எங்க இருப்போம்னா ஒரு கோஸ்டல் ஏரியால இல்லைன்னா மெயின் சிட்டில இல்லைன்னா ஒரு பிளாட்டான ஏரியால தான் நம்மளுக்கு வந்து ஃபோர்ட் வந்து மெஜாரிட்டியா பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஹில்லில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட் தான் இந்த ராய்காட் ஃபோர்ட். ஸோ அதனால இப்போ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுதான் இந்த ராய்காட் ஃபோர்ட். ஓகே, ஸோ எங்க இருக்கு பார்த்தோம்னா மகாராஷ்டிரால தான் இந்த ராய்காட் ஃபோர்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, then it is surrounded by the valleys shaped by the Kal and the Gandhari rivers. Okay, so இந்த ரெண்டு ரிவர்ஸோட வேலிஸ் வந்து இதை சுத்தி தான் பாயுது. ஓகேவா? இந்த ரிவர்ஸ் வேலி தான் வந்து இதை வந்து சரௌண்ட் பண்ணிருக்கு இந்த ஃபோர்ட்டை சுத்தி. ஓகேவா? பட் இதுக்கு வந்து கனெக்டிவிட்டி எந்த இதுக்குள்ளேயும் கிடையாது. இட் இஸ் அ சிங்கிள் ராக். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சிங்கிள் ராக்கு ஹில் தான் வந்து இந்த ராய்காட் ஃபோர்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து கனெக்ட் பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது பக்கத்துல. ஓகேவா? அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டாண்டிங் as a isolated massive. Okay, so isolated massive without connection to the neighboring hills. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர் தான். இது வந்து இப்போ நார்மலாக ஒரு ஹில் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு நியர்பை மவுண்டனோ இல்லைன்னா ஒரு வேற ஏதாச்சும் ஒரு ஹில் கூட கனெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இது வந்து ஒரு சிங்கிள் ஹில்லா வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது. ஓகே, ஸோ கிராண்ட் டஃப் இது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஜிப்ரல்டார் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்றாரு. ஓகேவா? ஜிப்ரல்டார் ஆஃப் ஈஸ்ட் இது எதனால இந்த நேம் கொடுக்குறாரு அப்படின்னா ஆல்ரெடி ராக் ஆஃப் ஜிப்ரல்டார் அப்படின்னு சொல்லி இருக்குது. எங்க இருக்கு பாக்குறப்ப வெஸ்ட் ஆஃப் மெடிட்டேரியன் சி. ஓகேவா? ஸோ இந்த வெஸ்ட் மெடிட்டேரியன் சீல இருக்கக்கூடிய ஒரு அந்த ராக்கு தான் ஜிப்ரல்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கோஸ்டல் ஏரியா வந்து இதுதான். நீங்க வந்து கோஸ்டல் இருக்கு அப்படின்னா இங்க வந்து சி இருக்கு. ஓகே, ஸோ இங்க சி இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு ராக் கிளிஃப் மாதிரி இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜிப்ரல்டார் ராக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ஃபீச்சர்ல இருக்கிறதுனாலதான் இது வந்து ஜிப்ரல்டார் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நேம் வந்து லேபிள் பண்றாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் ஆஃப் லேபிளிங் ராய்காட் as the Gibraltar of the East அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ தென் ஹிஸ்டாரிக்கலா பாக்குறப்ப ராய்காட் வாஸ் கேப்சர்ட் பை த மராத்தா ஃபோர்சஸ் ஃப்ரம் த மோர்ஸ். ஓகே, ஸோ அந்த மராத்தா ஃபோர்சஸ்னால இதை வந்து கேப்சர் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பேர் என்ன இருந்துச்சு அப்படின்னா ரைரி அப்படின்னு சொல்லி நேம்ல தான் இந்த ராய்காட் ஃபோர்ட் வந்து இருந்திருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ அதை வந்து ரீகேப்சர் பண்ணி ராய்காட் அப்படின்னு சொல்லி நேம் வந்து மாத்துறாங்க. யார் மாத்துறாங்க பார்த்தோன்னா சத்ரபதி சிவாஜி. ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து ராய்காட் சொல்லி நேம் வந்து மாத்துறாங்க. தென் சிவாஜி மகாராஜ் அசைன் டு த ஒர்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ட் டு த ஹிரோஜி இண்டல்கர். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ட் வந்து கேப்சர் பண்றதுக்கு அப்புறமா இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக ஒர்க் வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்கிடெக்டோட நேம் தான் ஹிரோஜி இண்டல்கர். ஓகேவா? ஸோ அவர்கிட்ட தான் என்னன்னா அந்த பொறுப்பை ஒப்படைச்சு இது வந்து நீங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார் கொடுக்குறாங்கன்னா சிவாஜி மகாராஜ் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சப்ஸ்டியூன்ட்லி 6th June of 1674 CE வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா coronation ceremony of சிவாஜி மகாராஜ் was held on Raigad Post during the which attained the title of சத்ரபதி. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோர்ட்ல வச்சுதான் நார்மலா சிவாஜி மகாராஜ்ங்கிற நேம் வந்து சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிற சொல்லி மாறுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ட்ல வந்து அரியணையில ஏறினதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து அந்த டைட்டில் வந்து கிளைம் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? சத்ரபதி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து கிளைம் பண்ணிக்கிறார். ஓகே, ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப மராத்தா எம்பையரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபோர்ட் வந்து இந்த ராய்காட் ஃபோர்ட் தான். ஓகேவா? ஸோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம்.
So then the fort served as a second capital of Chhatrapati Shivaji Maharaj. Okay, so the second capital வந்து இது வந்து இருந்திருக்கு and played an important role in the administration of the expansion of Maratha kingdom. So இந்த எக்ஸ்பான்ஷன் சொல்லி பாக்குறப்ப இங்க இருந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கொங்கன் ஏரியாவுக்கு வந்து இவர் வந்து இவரோட ரூலிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு. ஓகேவா, ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மதரா கிங்டம். ஸோ இந்த ஃபோர்ட்டோட மெயினான சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா சித்தா தர்வாஜா. ஸோ இந்த சித்தா தர்வாஜா என்னன்னா அப்படின்னா இட் இஸ் அ ஃபோர்ட் ஃப்ரம் ஃபுத்கில்ஸ் ஃப்ளோ. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேத் தான். அந்த பேத் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இருந்த ஃபுத்கில்ஸ்ல இருந்து மேல ஃபோர்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேத் தான் இந்த சித்தா தர்வாஜா. ஓகேவா, அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஜித் தர்வாஜா. இன்னொரு ரெண்டு நேம்ல வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு பேத் அப்படியா. ஓகே, ஸோ ஒரு வழிதான் இந்த சித்தா தர்வாஜா. ஸோ தென் கூப் பிளாதா புர்ஜ். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் அ டவர். அந்த ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டவர் பேர் தான் இந்த கூப் பிளாதா புர்ஜ் அப்படின்னு சொல்லி நேம் வந்து மென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த டவர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்பை யார் வந்தாலுமே வந்து இந்த சப்போஸ் இந்த ஃபோர்ட் வந்து அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்தாலுமே இந்த டவர்ல இருந்து அவங்களால பார்க்க முடியும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்டான ஒரு டவர் தான் இந்த கூப் லதாக் புர்ஜ். ஓகே, ஸோ தென் மகா தர்வாஜா. ஸோ இந்த மகா தர்வாஜா என்ன சொல்லி பார்க்குறப்ப இட் இஸ் அ மெயின் கேட்வே. மெயின் கேட்வேனா இந்த ஃபோர்ட்டோட மெயின் கேட்வேக்கு பேர் தான் இந்த மகா தர்வாஜா அப்படின்னு சொல்லி நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் ஆல்மோஸ்ட் 356 years ago. ஓகேவா, ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் 2 massive bastions each measuring about 20 meters in height. ஓகேவா, ஸோ 20 meters ஹைட்ல கூட ஒரு மெயின் கேட்வே தான் இந்த மகா தர்வாஜா. தென் பல்கி தர்வாஜா. ஸோ இந்த பல்கி தர்வாஜா என்னன்னு பாக்குறப்ப இட் இஸ் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் ஃபார் ராயல் லேடிஸ் அண்ட் குயின்ஸ். ஓகேவா, ஸோ நார்மலா சோல்ஜர்ஸ் காமன் பீப்புள் வரக்கூடிய ஒரு வேற என்ட்ரன்ஸ் இருக்கு, அதுதான் மகா தர்வாஜா. அந்த மாதிரி இல்லாம ஒரு குயின்ஸ் இல்லைன்னா லேடிஸ் வந்து வர்றதுக்கான ஒரு அமைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் தான் இந்த பல்கி தர்வாஜா. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய மெயின் என்ட்ரன்ஸுக்கு பேத் இருக்கு, அதுக்கப்புறம் டவர்ஸ்லாம் இருக்கு. இதுதான் அந்த ஃபோர்ட்டோட மெயினான ஃபீச்சர்ஸ். ஓகேவா, ஸோ ஓகே, இந்த ராய்காட் ஃபோர்ட் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மராத்தா பத்தி கொஞ்சம் டீட்டெயில் ஒரு நார்மல் ஓவர்வியூ மாதிரி பார்த்தோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இட் இஸ் அ சிம்பிள் கொஸ்டின். சத்ரபதி சிவாஜி இஸ் ரிலேட்டட் டு விச் மராதா கரானா. ஓகேவா, ஸோ நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், கோல்கர், கைக்வாட், சிந்தியா அண்ட் போன்ப்ளே. ஓகேவா, ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ராய்காட் ஃபோர்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது எந்த எம்பையர் கீழே வருது, இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, ஹிஸ்டாரிக்கலா இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேவா, இந்த ராய்காட் ஃபோர்ட் பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணணும், டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேவா, ஸோ டாபிக் நேம் சொக்ரை பெயிண்டிங். ஸோ சொக்ரை பெயிண்டிங் வந்து எதனால நியூஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா நடந்த பிரிக்ஸ் சமிட்ல வந்து our Prime Minister Narendra Modi has gifted a Sorai painting to the Russian Prime Minister President. Okay, Vladimir Putin வந்து gift வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அதனாலதான் இந்த பர்டிகுலர் பெயிண்டிங் பத்தி பார்க்க போறோம். மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே வந்து பெயிண்டிங் பேஸ்டான கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. கேவ் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி கூட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல தான் இந்த டாபிக் வந்து நம்ம வந்து கவர் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஸோ சொக்ரை பெயிண்டிங் வந்து எதனால நியூஸ்ல இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா during the BRICS summit, Prime Minister Narendra Modi presented a unique gift to the Russian President Vladimir Putin, a stunning Sogai painting from the Jharkhand. Press Information Bureau in the stated. ஓகேவா, ஸோ அந்த பெயிண்டிங் வந்து கொடுத்ததுனால தான் இந்த பிக்சர்ல பாக்குறீங்கல்ல, இதுதான் ஒரு ப்ரெசென்ட் பண்ண பெயிண்டிங். ஓகே, டூரிங் த பிரிக்ஸ் சமிட். ஸோ அந்த பெயிண்டிங் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஓகே, Sogai painting is an indigenous mural art form. ஓகேவா, it is a indigenous mural art form தான் இந்த Sogai painting. It is also interesting to the note that the word Sogai comes from the term Soro. இந்த Soro அப்படிங்கிற டேர்ம் வந்து எங்க இருந்து எடுக்காங்க அப்படின்னா முண்டாரி. ஓகே, இந்த முண்டாரி அப்படிங்கிற லாங்குவேஜ்ல இருந்தா அந்த சொரோங்கிற டேர்ம் வந்து இருக்குது. அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா Sogai அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து டெரைவ் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து யார் பேசுன லாங்குவேஜ் பார்த்தோம்னா முண்டா ட்ரைப். ஸோ முண்டா ட்ரைப் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல அந்த முண்டாரி ட்ரைப் அங்க இருந்து அந்த டேர்ம் வந்து எடுத்திருக்காங்க. டிரான்ஸ்லேட்டிங் டு அதுக்கு மீனிங் என்ன சொல்லி பார்த்தோம்னா டு டிரைவ் வித் அ ஸ்டிக். ஓகே, அந்த மாதிரி ஒரு மீனிங்ல ஒரு ஸ்டிக் வந்து ஒரு சார்கோல் மிக்ஸ் பண்ணி ஒரு எழுதக்கூடிய ஒரு டெர்மினாலஜி தான் இந்த சொரை. ஓகேவா, அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் திஸ் ஆர்ட் ஃபார்ம் dates back to the Meso-Chalcolithic period. ஓகேவா, so it is a ancient kind of ancient period இருந்த
நம்ம கண்டினியூ ஆகிக்கூடிய ஒரு பெயிண்டிங் தான் இந்த சோகரை பெயிண்டிங். ஓகே, எந்த பீரியட் பார்த்தோம்னா மீசோ சால்கோலித்திக் பீரியட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 9000 to 5000 BC. Okay. The Isco rock shelter executed in the Barkalhoven and the Asaribag also has the rock paintings that are exactly similar to the traditional Sogarai paintings. Okay, so the Sogarai paintings oda previous form வந்து எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப இந்த Barkalhoven and the Asaribag அப்படிங்கிற இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த Isco ராக் ஷெல்டர் அங்க இருந்து தான் வந்து இதோட ப்ரீவியஸ் ஃபார்ம்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேவ்ல இருந்த பெயிண்டிங்கும் இவங்க இப்ப யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்டிங்ஸும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஏன்ஷியன்ட் பெயிண்டிங் ஆர் மேட் பை த ட்ரைபல் உமன் வித் த யூஸ் ஆஃப் நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் லைக் சார்கோல், கிளே, சாயில். ஸோ அந்த கைக்கட்டை இல்லைன்னா களிமண் இல்லைன்னா நார்மலான இருக்கக்கூடிய சாயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆதிவாசி உமன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரைபல் ஆதிவாசி உமன் வாஸ் இதுதான் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ த வெரி பிரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சோகரை ஆர்ட் வாஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கேவ் பெயிண்டிங்ஸ். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹசைர்பாக் இல்லைன்னா அந்த பர்கஹன் அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேவ் பெயிண்டிங்ஸோட இது வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதுதான் இதோட பிரிமிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டினோட் பண்றாங்க. ஓகே, it is practiced by indigenous community particularly in the state of Jharkhand, Bihar, Odisha and West Bengal. So இந்த மெயினான பெயிண்டிங் வந்து எங்க இருக்குன்னு பாக்குறப்ப இந்த 4 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் தான் இது வந்து மோஸ்ட்லி வந்து பெயிண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி பிலிம்ஸ்ல வந்து கேட்பாங்க இந்த சோகரை பெயிண்டிங் வந்து எந்த ஸ்டேட்டோட ரிலேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஜார்க்கண்ட், பீகார், ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் ஒரு சத்தீஸ்கர் ஸ்டேட் வந்து இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆப்ஷனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி பாக்குறப்ப ஸ்டேட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகே, ஸோ தென் இட் இஸ் த ஆர்ட் ஆஃப் த உமன் ஆஃப் த இது வந்து சில ட்ரைபல் கம்யூனிட்டிலாம் வந்து வரையறாங்க பார்த்தீங்களா? ஸோ எந்தெந்த ட்ரைப்னு பார்த்தோம்னா குர்மி, சாண்டால், முண்டா, அதுக்கப்புறம் ஒரான், அகேரியா அண்ட் த கட்வால். ஸோ இந்த மாதிரியான ட்ரைபிள் இருக்கக்கூடிய உமன்ஸ் தான் வந்து இந்த சோகரை பெயிண்டிங் வந்து டிரா பண்றாங்க. ஓகே, ஸோ த ரீஜன் ஆஃப் ஹசாரிபாக் இன் ஜார்க்கண்ட் ரிசீவ்ட் GI டேக் ஃபார் இட்ஸ் திஸ் ஆர்ட் ஃபார்ம். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து GI டேக் இருக்குது. எந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சோகரை பெயிண்டிங் வந்து GI டேக் வாங்கியிருக்குன்னா ஜார்க்கண்ட் தான். ஓகேவா? ஸோ ஜார்க்கண்ட்ல தான் வந்து இந்த சோகரை பெயிண்டிங்கான GI டேக் வந்து இருக்குது. ஸோ தென் இதோட தீம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து எந்த தீமா வச்சு அவங்க வந்து வரைவாங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிருக்காங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ்னா அவருக்குடைய நேச்சுரல் எலமெண்ட் எதாவது வேணா இருக்கலாம், அதுக்கப்புறம் பீப்புள், அனிமல் என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி நேச்சுரல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸை வச்சுதான் இவங்க வந்து இந்த பெயிண்டிங்கை வந்து பண்றாங்க. ஓகே, திஸ் இன்க்ளூட்ஸ் ஃபாரஸ்ட், ரிவர்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அமாங்ஸ்ட் அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி தீம் தான் அவங்க வந்து வரையக்கூடிய தீம். ஓகேவா? ஸோ இந்த பிக்சர்லாம் சோகரை பெயிண்டிங் பிக்சர் தான். இதுல என்ன பாக்குறீங்கன்னா லிசார்ட், அதுக்கப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் உல்ஃப் மாதிரி இருக்கு, இங்க வந்து ஒரு பேர்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இது இங்கேயும் பாக்குறப்ப பீஸ், அதுக்கப்புறம் சில அவங்களோட நேச்சர் ஃபார்ம் ஆஃப் இமேஜினேஷன் கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ் பண்ணி வரையக்கூடிய ஒரு பெயிண்டிங் தான் சோகரை பெயிண்டிங். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த சோகரை ஹரோவர் பெயிண்டிங் இஸ் அ ட்ரெடிஷனல் அண்ட் ரிச்சுவலிஸ்டிக் mural art of being practiced by the local tribal women of Tamil Nadu. Okay, and then Telia Rumal is a unique tie and the dye unique that uses oil for the treatment of the yarn. Okay, so இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்கிறேன். இதுல கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட் வந்து போடணும். ஓகேவா? நானும் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ தென் ஓவராலா பார்த்தப்ப சோகரை பெயிண்டிங் என்ன சொல்லி பார்த்தோம், அவங்களோட தீம் என்ன, எங்கெங்க வந்து யார் வந்து அதை டிரா பண்றாங்க, எந்தெந்த ஸ்டேட் வந்து அதுல வந்து சிச்சுவேட் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த சோகரை பெயிண்டிங் வந்து பிலிம்ஸ் கேட்கற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் செக்ஷன்ல கூட கேட்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ல வந்து அந்த பதாமி கேவ் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டுருக்காங்க. ஸோ இதுவே இதோட பிரிமிட்டிவ் ஃபார்ம் வந்து கேவ் பெயிண்டிங்கா இருக்கிறதுனால இது கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற பேசிஸ்ல தான் இதை பத்தி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ see you in the next video. Until then, bye from
Ganesh IAS Academy. Thank you.